Hello friends, welcome back to my channel. So today class நம்ம எதை பற்றி பார்க்க போறோம் அப்படினு சொன்னா 10th grade unit 1st throws his first flight. ஆல்ரெடி இந்த லெசன் உடைய brief explanation and plus summary எல்லாமே வீடியோஸ் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய வீடியோஸ் நீங்கள் வாட்ச் பண்ணலை அப்படின்னு சொன்னால் லிங்க் ஷேர் பண்ணுறேன், கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணிக்கோங்க. அண்ட் டுடே நம்ம பார்க்க போகிறது அந்த லெசனில் இருக்கக்கூடிய ஷார்ட் ஆன்சருடைய எக்ஸ்ப்ளனேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணுற கைடு வந்து டான் கைடு தான் யூஸ் பண்ணுறேன். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த கைடில் இருக்கக்கூடிய ஆன்சர்ஸ் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தாலும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணிக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே ரொம்ப சிம்பிள் வேர்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியாக எல்லாருமே புரிஞ்சு படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து டான் கைடு வந்து ப்ரிஃபர் பண்ணுறேன். நீங்கள் உங்களுடைய சாய்ஸ், நீங்கள் எந்த கைடு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ப்ளஸ் இன்னும் ஒரு ப்ளஸ் நமக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை எந்தெந்த கொஷின் வந்து இதுக்கு முன்னால் எத்தனை வாட்டி அவங்க வந்து கேட்டிருக்காங்க, எப்போ கேட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயமும் அழகாக அந்த கொஷின் பக்கத்துலேயே நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அது மூலமாக நமக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் எதுங்கிறதையும் ஈஸியாக நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஸ்டடி பண்ணாலே போதும், நம்ம வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ வாங்க கொஷின் பார்க்கலாம். The first one is, how was the young seagull's first attempt to fly? Okay, so young seagull உன்னுடைய பறத்தலின் முதல் முயற்சி எப்படி நடந்துச்சு? ஓகே, ஸோ எப்படி அது ஃபஸ்ட் டைம் வந்து பறக்க தொடங்கிடுச்சு, என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன பாருங்கள். Maddened by hunger, he dived at the fish which was in his mother's beak. Though he was afraid at first, he would feel the tips of his wings cutting through the air. The next moment, he flapped his wings and soared upwards. Okay, so maddened by hunger. So already young seagull எப்படி இருந்துச்சு, பயங்கரமாக பசியோடு இருந்துச்சு. He dived at the fish which was in his mother's beak. ஸோ அம்மா வந்து என்ன பண்ணாங்க, தன்னுடைய வாயில் ஒரு ஃபிஷ் வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுச்சு, he dived at the fish. ஏன்னா அம்மா டைரெக்டாக கொண்டு வந்து ஃபிஷ்ஷை கொடுக்கல, டிஸ்டன்ஸில் நின்றுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ பசியின் கொடுமையினால என்ன பண்ணுது, டைவ் பண்ணி அந்த ஃபிஷ்ஷை பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிடுச்சு. ஸோ அப்போ தான் என்ன ஆயிடுச்சு, though he was afraid at first, he would feel the tips of his wings cutting through the air. Okay, ஸோ அது டைவ் அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சு, அந்த இடத்துல தொங்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை அதுக்கு வந்து அமைஞ்சிடுச்சு. ஸோ though he was afraid at first, ஸோ அதனால ஃபஸ்ட்டு ரொம்பவே பயப்பட்டுச்சு. ஆனால் அடுத்த செகண்டே அது எப்படி ஃபீல் பண்ணுது, he would feel the tips of his wings cutting through the air. அந்த விங்ஸினுடைய எட்ஜ் இருக்கு இல்லையா, டிப்னா எட்ஜ் ஆஃப் த விங்ஸ். ஓகே, ஸோ அது என்ன ஆகுது, ஏரில் வந்து கட்டாகி பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் என்ன ஃபீல் பண்ணுது, த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஹி ஃப்ளாப்ட் ஹிஸ் விங்ஸ் அண்ட் சோட் அப்வர்ட்ஸ். ஓகே, ஸோ அடுத்த செகண்டே அது அதனுடைய சிறகை அடித்து மேல் நோக்கி பறக்கிறதையும் அதால் உணர முடியுது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு என்னால் முடியவே முடியாதுன்னு சொன்னது, இப்போது அந்த ஃபுட்டுக்காக டைவ் அடிக்கும் போது எதிர்பாராமல் நம்ம சொல்லுவாங்க இல்லையா, கிணத்துக்குள்ளால் நம்ம வந்து ஸ்லிப்பாகி விழுந்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எனக்கு நீச்சலே தெரியாது அப்படின்னு சொன்னாலும் நம்ம என்ன பண்ணுவோம், முயற்சி பண்ணுவோம் இல்லையா. அதாவது உயிருக்கு மேலே பயம் இருக்கும்போது நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக முயற்சி பண்ணுவோம். ஸோ we can சம்டைம்ஸ் அதில் வந்து நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் எனக்கு பறக்கவே முடியாதுன்னு நினச்சது, இப்போ என்ன ஆயிடுச்சு, பசி கொடுமையினால் அந்த ஃபுட்டை பிடிக்கிறதுக்காக ஜம்ப் பண்ணனால என்ன ஆயிடுச்சு, எதிர்பாராத விதமாக பறக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு. ஸோ தன்னுடைய உயிருக்கு மேலே இருக்கக்கூடிய பயத்தினால என்ன ஆயிடுச்சு, அது ஆட்டோமேட்டிக்காக பறக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஹி ஃப்ளாப் ஹிஸ் விங்ஸ் அண்ட் சோட் அப்வர்ட்ஸ். ஓகே, ஸோ அதுவே அவ்வளோ அழகாக தன்னுடைய இறக்கைகளை அடித்து மேல் நோக்கி பறந்து போயிடுச்சு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். How did the parents support and encourage the young seagull's brothers and sister? Okay, so யங் சீகலினுடைய பேரண்ட்ஸ் எப்படி அவனுடைய பிரதர்ஸுக்கும் சிஸ்டருக்கும் வந்து என்கரேஜ் பண்ணாங்க, என்னென்ன விஷயங்கள் எல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க. The parents flew about with them, trying to perfect them in the art of flight. Okay, so the parents flew about with them. அவங்க கூடவே பறக்கிறாங்க, எப்படி பறக்கிறது, மேல் நோக்கி கீழ் நோக்கி எப்படி பறக்கிறது, டைவ் அடிக்கிறது. ஸோ அந்த மாதிரி கூடவே பறந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. trying to perfect them in art of flight. Okay, so just பறக்கிறதுக்கு இல்லை, perfect them in the art of flight. Okay, so அந்த பறத்தலினுடைய கலையே முழுமையாக வந்து கற்றுக் கொடுக்குறாங்க.
they taught them how to skim the waves and how to dive for the fish. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போ கடலாக இருக்கலாம் இல்லை குளமாக இருக்கலாம். ஸோ அந்த இடத்துல தண்ணியில் எப்படி எங்கே மீன் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எப்படி வந்து ஸ்கிம் பண்ணுறது. ஸ்கிம் அப்படின்னா என்ன, இட்ஸ் ஈக்குவல் டு ஸ்கேன். ஓகே, ஸோ எப்படி நம்ம மேலே நின்றுக்கிட்டே தண்ணிக்குள்ளே எங்கே ஃபிஷ் இருக்குங்கிறத நம்ம பார்க்குறது அப்படிங்கிறதும், ஒரு அலைக்கு உள்ளால் போய் நம்ம எப்படி ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு சேஃபாக வெளியே வர்றது அப்படிங்கிற விஷயத்தையும் என்ன பண்ணுறாங்க, டீட்டெயில்டாக கற்றுக் கொடுக்குறாங்க. அண்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். Give an instance that shows the pathetic condition of the young bird. Okay, so give an instance that shows the pathetic condition. ஸோ எந்த ஒரு சிச்சுவேஷன் வந்து நமக்கு ரொம்பவே வந்து ஒரு இரக்க குணத்தை வந்து அந்த யங் சீகல் மேலே நமக்கு வந்து கொடுத்துடுச்சு, எப்படி நமக்கு வந்து சிம்பதி அது மேலே வந்து கிரியேட் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை வந்து கேட்டிருக்காங்க. ஓகே, the young seagull felt the heat of the sun as he had not eaten anything since the previous night. He searched every inch, even the straw nest. He searched even the pieces of eggshell. It was like eating a part of himself. Okay, so அதனுடைய அந்த critical stage, ஓகே, நமக்கு சிம்பதி கிரியேட் பண்ணுற மாதிரி நடந்த விஷயங்கள் என்னெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, the young seagull felt the heat of the sun as he had not eaten anything since the previous night. ஓகே, ஸோ முந்தின நாள் நைட்டுலேருந்தே எதுவுமே சாப்பிடலை அப்படிங்கிறதுனால அந்த மார்னிங் அடிக்கக்கூடிய அந்த சூரியனுடைய கதிர், அந்த ஒளிச்சம், ஹீட் வந்து ரொம்ப அதிகமாக வந்து இந்த யங் சீகல்ல வந்து அஃபெக்ட் பண்ணுது. He searched every inch, even the straw nest. ஓகே, ஸோ என்ன பண்ணுது, தான் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுற்றி சுற்றி பார்க்குது, ஏதாச்சும் நமக்கு சாப்பிட்றதுக்கு இருக்குதா அப்படின்னு சொல்லி தேடி பார்க்கும்போது அங்கே என்னதான் இருந்துச்சு, இந்த ஃபுட்டினுடைய வேஸ்ட்டு. ஓகே, எல்லாம் சாப்பிட்டு மீதமாக இருந்த அந்த ஒரு வேஸ்ட்டு தான் இருந்துச்சு. ஸோ அதை கூட என்ன பண்ணிடுச்சு, எடுத்து சாப்பிட்டுடுச்சு. ஓகே, he searched every inch, எல்லா இடத்துலையும் தேடுது, ஈவன் த ஸ்ட்ரா நெஸ்ட்டு. ஸோ கடைசியில் எங்கே தேடுது, தான் வந்து பிறந்த அந்த நெஸ்ட்னா என்னன்னு சொல்லுவோம் நம்ம, பறவையினுடைய கூடு, சரியா, அது வரைக்கும் போய் தேடுது. அங்கே என்ன தான் இருக்கும், he searched even the pieces of eggshell. ஓகே, ஸோ நெஸ்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், எக்ஷெல் தான் இருக்கும். அதுவும் யாரோட எக்ஷெல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க தான், அவனுடைய பிரதர்ஸும் சிஸ்டரும் அவனும் பிறந்து வந்த அந்த எக்ஷெல் தான் இருக்குது. எக்ஷெல்னால் என்ன, முட்டையினுடைய தோடு, சரியா. ஸோ அந்த முட்டையினுடைய தோடு தான் அந்த நெஸ்ட்டில் இருக்குது. ஸோ அதை கூட என்ன பண்ணுறான், எடுத்து சாப்பிட்றான், பிகாஸ் ஆஃப் ஹங்கர். ஓகே, ஸோ பயங்கர பசியில் இருக்கிறதுனால எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, எதையாச்சும் ஒன்று சாப்பிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய எக்ஷன்லேயும் எடுத்து சாப்பிட வேண்டிய ஒரு சூழ்நிலை அவனுக்கு வந்துருச்சு. இட் வாஸ் லைக் ஈட்டிங் ஏ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ இது எப்படி இருக்குது, நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நம்ம கட் பண்ணி சாப்பிட்டா எப்படி இருக்கும் நம்மளுடைய ஃபீல், ஸோ சேம் ஃபீல் தான் அந்த பேர்டுக்கு இருந்துருச்சு. ஓகே, ஸோ அந்த எக்ஷனில் அந்த பேர்ட் சாப்பிடும்போது அதை பார்க்குறதுக்கு நமக்கு அப்படி தான் இருக்குது. ஸோ அதனுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒரு பகுதியை அதை எடுத்து சாப்பிட்டுடுச்சு, பிகாஸ் ஆஃப் ஹங்கர். ஓகே, and fourth question, how did the bird try to reach its parents without having to fly? Okay, இந்த பேர்டு வந்து என்ன ட்ரை பண்ணுது, பறக்கிறதுக்கு ரொம்பவே பயம் அப்படிங்கிறதுனால எப்படி நம்ம வந்து பேரண்ட்ஸுக்கிட்ட பறக்காமலே போய் சேரலாம் அப்படின்னு சொல்லி வந்து ட்ரை பண்ணுச்சு. ஓகே, ஸோ ஹவு டிட் த பேர்ட் ட்ரை, எப்படி ட்ரை பண்ணுச்சு, எதுக்கு, டு ரீச் இட்ஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஹேவிங் டு ஃப்ளை, பறக்காமல் எப்படி பேரண்ட்ஸை போய் ரீச் பண்ணலாம் அப்படிங்கிறத எப்படி அது ட்ரை பண்ணுச்சு. He trotted back and forth from one end of the ledge to the other, trying to find some means of reaching his parents without flying. Okay, he trotted back and forth from one end of the ledge to the other. அப்படின்னா என்ன, trotted back and forth அப்படின்னா முன்னும் பின்னுமா ரொம்ப வேகமாக குடுக்குடுக்குடுவா நடக்கிறது. ஓகே, he trotted back and forth from one end of the ledge to the other, ஒரு அத்தத்துலேருந்து இன்னொரு அத்தம். ஓகே, ஸோ ஒரு ஸ்டார்டிங்லேருந்து நடக்க தொடங்கி அடுத்த எண்டு வரைக்கும் நடந்து அங்கே எங்கேயுமா அப்படியே ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டே இருக்குது. எதுக்கு, ட்ரைங் டு ஃபைண்ட் சம் மீன்ஸ் ஆஃப் ரீச்சிங் ஹிஸ் பேரண்ட்ஸ் வித்தவுட் ஃப்ளையிங். ஸோ எப்படி நம்ம பறக்காமல் நம்ம வந்து நம்மளுடைய அம்மாவை போய் ரீச் பண்ணலாம், அங்கே போய் சேரலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறதுக்காக. ஓகே, ஸோ ட்ரைங் டு ஃபைண்ட்
ஒரு ஐடியாவை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக அது என்ன பண்ணுது, அங்கும் இங்கும் நடந்துக்கிட்டே இருக்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஸ் என்டோட் in a sheer fall of precipice with the sheer water. ஓகே, ஆனால் இங்கே சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் லெட்ஸ் என்டர்ட் இன் a sheer fall of precipice. ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த லெட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரம் ரொம்ப செங்குத்தாகவும் ரொம்ப ஷார்ப்பாகவும் இருக்குது. சரியா, அதனால அதால் என்ன பண்ண முடியலை, அதுலேருந்து அவ்வளோ ஈஸியாக நடந்து போகவோ இல்லை அதுலேருந்து பறந்து போகவோ முடியலை, அந்த தைரியம் அதுக்கு கிடைக்கல. ஓகே, so the leads entered in a sheer fall of precipice. sheer fall of precipice அப்படின்னா என்ன, ரொம்ப ஷார்ப்பாக செங்குத்தான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ அதனால அதால் என்ன பண்ண முடியலை, அம்மாவை போய் அது நினைக்கிற மாதிரி பறக்காமல் ரீச் பண்ண முடியலை. And next, verse number 5. Do you think that the young seagull's parents were harsh to him? Why? ஸோ நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்க, இந்த யங் சீகளோடைய பேரண்ட்ஸ் வந்து உண்மையிலே ரொம்ப வந்து க்ரூவலான கேரக்டர் தானா, அண்ட் ஒய் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா ஏன் அப்படிங்கிற ரீசனையும் கொடுங்க. நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. ஓகே, ஸோ என்ன சொல்ல முடியலை, உண்மையிலே அவங்க வந்து ரொம்ப க்ரூவல் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா they were not harsh but they were wise. ஓகே, ஸோ அவங்க வந்து ஹார்ஷ் கிடையாது, ரொம்ப வந்து க்ரூவல் பேரண்ட் கிடையாது, பட் they were wise. அவங்க ரொம்ப புத்திசாலி. ஏன்னா இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டாக நம்ம இல்லை அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த பேர்டு என்ன பண்ணியிருக்காது, கடைசி வரை பறந்துருக்கவே செய்யாது இல்லையா. ஏன்னா ஒரு நாள் முழுவதும் அது பட்டினி இருந்தும் கூட அது என்ன பண்ணலை, பறக்கிறதுக்கு ட்ரை பண்ணவே இல்லை. ஸோ கடைசியில் அந்த பசியின் கொடுமையினால் அந்த ஃபுட்டை பிடிக்கிறதுக்காக தான் அது என்ன பண்ணுச்சு, டைவ் அடிச்சிச்சே தவிர நிஜமாகவே அது வந்து நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே, நம்ம எப்படியாவது இங்கேயே நாங்கள் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அது வந்து ட்ரை பண்ணலை. ஓகே, ஸோ அந்த பேரண்ட்ஸ் கொடுத்த பனிஷ்மெண்ட் வந்து ரொம்ப சரியான ஒரு பனிஷ்மெண்ட் தான். அவங்க ரொம்ப புத்திசாலித்தனமாக யோசித்து தான் இந்த பனிஷ்மெண்ட்டை இந்த பேர்டுக்கு கொடுத்துருக்காங்க. because they wanted to teach him the importance of self-confidence and self-reliance. ஓகே, ஸோ அதுக்கு மேலே அவங்க என்ன நினைக்கிறாங்க, எப்போவுமே நமக்கு என்ன இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். ஓகே, ஸோ செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மனுஷனுக்கு எவ்வளோ முக்கியங்கிறத வந்து டீச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. they wanted to teach him the importance of self-confidence and self-reliance. ஓகே, ஸோ எந்த அளவுக்கு நமக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து நமக்கு முக்கியமாக இருக்குங்கிறத டீச்னா என்ன, கற்றுக் கொடுக்கறது. ஒன் கான் டிபெண்ட் அப்பான் ஹிஸ் பேரண்ட்ஸ் ஆல் ஹிஸ் லைஃப் ஃபார் ஹிஸ் லைவ்லிஹுட். ஓகே, ஸோ எப்போவுமே ஒரு மனுஷன் என்ன பண்ண முடியாது, தன்னுடைய வாழ்நாள் முழுவதும், ஓகே, ஸோ ஹிஸ் லைஃப் ஃபார் ஹிஸ் லைவ்லிஹுட், தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. டிபெண்ட் பண்ணினா என்னது, சார்ந்து வாழ்தல். ஓகே, ஸோ ஒன் கான் டிபெண்ட் அப்பான் ஹிஸ் பேரண்ட்ஸ். ஸோ எப்போவுமே ஒரு மனுஷன் வந்து தன்னுடைய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி ஆல் ஹிஸ் லைஃப் ஃபார் ஹிஸ் லைவ்லிஹுட், தன்னுடைய வாழ்க்கைக்கான சூழ்நிலைகள் எல்லா சூழ்நிலைகள்லையும் வந்து நம்ம பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாது. ஸோ எப்போவுமே நம்மளுடைய பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணி நம்மளுடைய லைஃப் லாங் வந்து நம்மளால் வாழ்ந்துட முடியாது. ஸோ ஹீ ஷுட் லேர்ன் டு பி கரேஜியஸ். ஓகே, ஸோ கண்டிப்பாக அவன் வந்து தைரியமாக எந்த ஒரு செயலையும் செய்கிறதுக்கு அவன் வந்து கற்றுக்கணும். ஸோ அதனால தான் என்ன பண்ணாங்க, பேரண்ட்ஸ் வந்து அவனுக்கு ரொம்ப சிவியராக பனிஷ்மெண்ட் கொடுக்குற மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்காங்க. And next, what prompted the young seagull to fly finally? ஸோ anyhow, கடைசியாக எந்த ஒரு சூழ்நிலை தான் இந்த யங் சீகலை வந்து பறக்க வச்சிருச்சு. ஓகே, the young seagull was maddened by hunger and he dived on hearing his mother's scream. He fell outwards and downwards where his mother swooped upwards with the food. Finally, this prompted the young seagull to make his first flight. Okay, ஸோ ஆல்ரெடி தி சேம் கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள், ஹவ் வாஸ் த யங் சீகல்ஸ் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் டு ஃப்ளை. ஓகே, ஸோ அதனுடைய முதல்
பறத்தல் முயற்சி எப்படி நடந்துச்சு. ஓகே, ஸோ ரிலேட்டட் தான் இந்த கொஷின் உங்களுக்கு இருக்கும். வாட் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு ஃப்ளை ஃபைனலி. ஸோ இந்த ஆன்சரையும் அந்த ஆன்சரையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். அந்த கொஷின் ஆன்சர் நீங்கள் தரவாக பண்ணிட்டாலே இதுவும் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். So the young seagull was maddened by hunger and he dived on hearing his mother's scream. Okay, ஸோ அந்த யங் சீகல் ஆல்ரெடி பசியில் இருந்ததுனால என்ன பண்ணிடுச்சு, தன்னோட அம்மாக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபுட்டை எடுக்கிறதுக்காக டைவ் பண்ணுச்சு. சேம் பாயிண்ட்ஸ் இங்கே இருக்கா இல்லையா? maddened by hunger he dived at the fish which was in his mother's beakன்னு இருக்கு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, on hearing his mother's scream ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் he fell outwards and downwards. ஸோ ரொம்ப பசியாக இருந்ததுனால அம்மாக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபிஷ்ஷை வாங்குறதுக்காக டைவ் அடிச்சிடுச்சு. he fell outwards and downwards where his mother swooped upwards with the food. ஸோ அந்த டைம் என்ன ஆயிடுச்சு, அது டைவ் பண்ணும்போது எதிர்பாராமல் he fell outwards and downwards, மேல் நோக்கியும் கீழ் நோக்கியும் உருண்டு போகிற மாதிரி இருந்துச்சு. where his mother swooped upwards the food. ஸோ அந்த இடத்துல அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தன்னுடைய வாயில் இருந்த ஃபிஷ்ஷை எடுத்துக்கிட்டு அப்படியே மேல் நோக்கி வேகமாக பறந்துட்டாங்க. finally this prompted the young seagull to make his first flight. ஸோ ஏதோ ஒரு வழியாக ஃபுட்டை பிடிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிட்டோம், டைவ் அடிச்சிட்டோம் இல்லையா? இப்போது இது அந்த இடத்துல நிற்கிது, அவுட்வர்ட்ஸ் அண்ட் டவுன்வர்ட்ஸ். ஓகே, ரொட்டேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ எப்படியா நான் என்ன பண்ணணும், என்னோடய உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறப்போ ஆட்டோமேட்டிக்காக அதனுடைய இறக்கைகள் என்ன பண்ணுது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுது. ஓகே, ஸோ அது இந்த வெளியில் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த இறக்கைகள் சப்போர்ட் பண்ணுது. ஸோ அதை அறியாமலே அது என்ன பண்ணுது, அது நான் பறக்கிறேன் அப்படிங்கிற ஞாபகம் இல்லாமல் தன்னுடைய அம்மாக்கிட்ட இருக்கக்கூடிய ஃபுட்டை நோக்கியே இந்த பேர்டு என்ன பண்ணுது, கண்டினியூஸாக பறக்க ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ ஃபைனலி திஸ் ப்ராம்ப்டட் த யங் சீகல், என்ன அந்த ஃபுட்டை வாங்குறதுக்காக. ஓகே, ஹி டைவ் அடிச்சான் இல்லையா? ஸோ டைவ் அடிச்சனால அவுட்வர்ட்ஸ் டவுன்வர்ட்ஸ் இந்த ரொட்டேட் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அம்மா மேல் நோக்கி பறக்கும்போது கூடவே இவனை என்ன பண்ணுறான், வேகமாக பறந்து போகிறான். ஸோ அந்த சிச்சுவேஷன் சரி, திஸ் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு மேக் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, தோ ஹி வாஸ் அஃப்ரைட், ஃபஸ்ட்டு அவனுக்கு பயமாக இருந்தாலுமே என்ன ஃபீல் பண்ணால் அவனுடைய இறக்கைகள் வந்து இறக்கைகளுடைய விளிம்பு வந்து காற்றில் வெட்டி பறக்கிற மாதிரியும், இந்த நெக்ஸ்ட் மூமெண்ட் ஹீ ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ். ஓகே, ஸோ அடுத்த செகண்டு அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய இறக்கைகளை இன்னும் ரொம்ப பலமாக அடித்து மேல் நோக்கி பறந்து போகிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வாட் ப்ராம்ப்டட்னு கேட்டாங்க இல்லையா, எது வந்து தூண்டுச்சின்னு கேட்டாங்க. ஸோ அதுக்கும் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸ், அது எது வந்து பறக்க வச்சிருச்சு, ஓகே எப்படி நடந்துருச்சு அப்படிங்கிறது, இது வந்து எது அவனுக்கு ஒரு தூண்டலாக இருந்துச்சு, ஸ்லைட் சேஞ்ச் தான். சரியா? ஸோ திஸ் ப்ராம்ப்டட் த யங் சீகல் டு மேக் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். இது இந்த சிச்சுவேஷன் அவனை என்ன பண்ணுச்சு, பறக்கிறதுக்கு ஒரு தூண்டுதலாக ஒரு உந்து சக்தியாக இருந்துச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஹேப்பன் டு த யங் சீகல் வென் இட் லேண்டட் ஆன் த கிரீன் சீ. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, ஒரு வழியாக பறந்து என்ன பண்ணாங்க, ஒரு கடல் பக்கமாக போனாங்க இல்லையா? ஸோ எல்லாருமே கடலில் தண்ணி மேலே மிதந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நீயும் தண்ணியில் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. த யங் சீகல்ஸ் ஃபீட் sang into the green sea and then his belly touched it. ஸோ அப்படி எல்லாருமே தண்ணியில் நின்றுக்கிட்டு கூப்பிடும்போது என்ன பண்ணுது, வேறு வழி இல்லை, நம்மளை இறங்கி தான் ஆகணும், சரி நம்ம இறங்கி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுது. பண்ணும்போது என்ன நடக்குது, த யங் சீகல்ஸ் ஃபீட் sang into the green sea. ஸோ உடனடியாக அதோடைய கால் வந்து எங்கே போயிடுச்சு, தண்ணிக்குள்ளே. அந்த சாங்னா என்ன, சிங்கோடைய பாஸ்ட்டு தான் சாங். சரியா? மூழ்கிறது. ஓகே, ஸோ ஃபீட்னா அதனுடைய கால்கள், sang into the green sea. ஸோ அந்த கடலுக்குள்ளால் அதனுடைய கால் வந்து மூழ்கிடுச்சு. அண்ட் தென் ஹிஸ் பெல்லி, பெல்லினா என்ன, நமக்கு நிறைய பேருக்கு பெல்லி உண்டு இல்லையா? பெல்லினா என்ன, தொப்பை. சரியா? பெல்லினா என்ன, தொப்பை. ஸோ ஹிஸ் பெல்லி டச்ட் இட். ஸோ கால் மூழ்கிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, தன்னுடைய பெல்லி வந்து அந்த தண்ணியில் வந்து என்ன ஆகுது, தொடுற மாதிரியான ஒரு பொசிஷனில் இருக்குது. ஓகே, ஸோ கால் தண்ணிக்குள்ளால் போயிடுச்சு, தன்னுடைய பெல்லி வந்து அந்த தண்ணியில் டச் ஆகி இருக்குது. he sang no further. ஸோ அதுக்கப்புறமா அவனுடைய பாடி பார்ட் எதுவுமே உள்ளால் போகிற மாதிரி இல்லை, only his legs. ஓகே, sang into the water. ஸோ sang no further, அதுக்கு மேலே
ஓகே, ஸோ அதுக்கு மேலே வேறு எதுவுமே மூழ்கல்ல. ரேதர் தேன் ஹி வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஃபீல் ஆச்சு, அவன் தண்ணி மேலே மிதக்கிறதாட்டம் அவனுக்கு ஃபீல் ஆகுது. அண்ட் அரவுண்ட் ஹிம் ஹிஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங் ப்ரைஸிங் ஹிம். ஸோ இப்போ தான் அவனுடைய ஃபேமிலியில் உள்ள எல்லாருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அவனுடைய செயலுக்கு இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பயந்துக்கிட்டு இருந்தவன் இந்த லெவலுக்கு வந்திருக்கான் அப்படிங்கிற பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே சேர்ந்து அவனை ஸ்க்ரீமிங், அவங்க ரொம்ப சந்தோஷமாக பாடுறாங்க. அண்ட் ப்ரைஸிங்கும் அவனை ரொம்ப பாராட்டவும் செய்கிறாங்க. ஓகே, ஸோ நம்ம ஷார்ட் ஆன்சர் இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வரக்கூடிய டீட்டெயில்டு கொஷின் ஆன்சரை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இது வரைக்கும் நீங்கள் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உடனடியாக உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.